வணக்கம். வாங்க, வள்ளலார் அருளிய ஒரு திருவருட்பா பாடலோட ஆழமான பொருளை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த வரி என்ன சொல்லுதுன்னா, இறைவன் தன்னை உண்மையா நேசிக்கிறவங்கள பித்தராக்கிடுவாராம். அப்போ பித்துனா என்ன? இது கடவுளை தவிர வேற எதுலயுமே கவனம் இல்லாத ஒரு நிலை. சரி, அப்படி ஒரு பக்தியை தூண்டுற அந்த இறைவன் யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு பிரபஞ்ச ஒளி, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாரு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பிரபஞ்ச ஒளி நம்ம ஒவ்வொருத்துக்குள்ளேயும் இருக்கு. நமக்குள்ள இருக்கிற இந்த ஒளிய திருவடி தவங்கிற ஒரு பயிற்சி மூலமா நாம அனுபவிக்க முடியுமா? இதோட நோக்கம் நம்ம மனசை எப்பவும் இறைவன் மேலேயே வச்சிருக்கணும், ஒரு தொடர் விழிப்புணர்வு நிலையில. இந்த ஆன்மீக பயணத்துக்கு ஒரு தெளிவான வழிமுறை இருக்கு. குரு உபதேசம், தீட்சை, தவம், அப்புறம் தர்சனம். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளியோட ஒரு சின்ன தரிசனம் கிடைச்சாலே அது பெரிய ஆனந்தத்தை தரும்னு சொல்றாங்க. சரி, இதை தொடர்ந்து பயிற்சி செஞ்சா என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்கலாமா? இதோட இறுதி இலக்கு என்ன தெரியுமா? மரணமே இல்லாத ஒரு பெருவாழ்வு வாழ்றதுதான். இந்த நிலையை அடையறவங்கள தான் ஜீவன் முக்தர்னு சொல்றாங்க. அதாவது உயிரோட இருக்கும்போதே முக்தி அடைஞ்சவங்க. இந்த திருவடி தீட்சை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த தொடர்பு விவரங்களை குறிச்சுக்கோங்க. மேலதிக விவரங்களுக்கு இங்க கொடுத்திருக்கிற எண்கள்ல நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம். சரி, உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒளிய பார்க்க நீங்க தயாரா இருக்கீங்களா?